பாஸ் ஃபைல தூக்கிட்டோம். என்ன தம்பி, என்ன ஞாபகத்துல இருக்கா? அதே பிற இருக்கும். 50,000 ரூபாய் சொலையால் ஆட்டையை போட்டீங்க. டேய் 2 ஃபீட் சொல்ல போறா. ஏண்டா வாங்கின பணத்தை திரும்ப கேட்டா போனை கட் பண்றீங்க? நான் யார் தெரியுமில? ஆரம்பிச்சா முதல்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இந்திரன். சார் தெரியும் சார். தப்பிச்சிட்டேன்டா. எப்பா உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு தெரியல சார், அதான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். சாரி சார். ஏய் உன் சாரி தூக்கி சாகரையில போடுறா. டேய் சாக்கடை சொல்றதுக்காக சாக்கடை நாத்ததே கிளம்பியா நீ? உங்களுக்கு தெரியாதா டென்ஷன் வரேன்னு சொல்லிட்டு? டேய் நான் டென்ஷன் ஆனா கேஸ் வரும்டா, நீ டென்ஷன் ஆனா கேஸ் ஆடா வரும். பொத்து. டேய் எனக்கு என் பணம் வந்தாகணும். சார் அந்த பேமானி ஃபோன் எடுக்க மாட்டான் சார். ஹாஸ்டல்லே ஆளக்கணும் சார். அவன் வந்தானே காசை வாங்கி கொடுத்துறேன் சார். டேய் நான் அவனை நம்பி காசு கொடுக்கல, நீ போட்ட ஜாமீன் கையெழுத்து நம்பி தான் கொடுத்தேன். பணம் தர்றா. மெஸ்ஸு பில் கட்டவே காசு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன் சார். நான் எங்கே சார் போகிறது 50,000 ரூபாய்க்கு? டேய் உங்களை மாதிரி பசங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. நான் என்ன உன் பாக்கெட்ல பணம் இருக்கு நம்பியா கொடுத்தேன்? உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பேர் பர்சன் நம்பி தான் நான் கொடுத்தேன். நீ பணத்தை மட்டும் வட்டியோட செட்டில் பண்ணல, உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பேர் பர்சனையும் பிச்சு 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 ஒவ்வொரு செட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். பணத்தை கொடுக்குறாளே பார். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ஏன்ட்ட கெஞ்சறத விட்டு பணத்தை ரெடி பண்ற. இல்ல உன் உறுப்பு ஓன்ட்ட இருக்காது. கையெழுத்து போடுறா கையெழுத்து. ஹலோ மச்சான், இந்திரனை தூக்கிட்டு போய் தொங்க விட்டான்டா. நாளைக்குள்ள காசு தரடா, பாடியில இருக்கிற பார்ட்ஸை பிச்சு ஸ்டேட்டா வித்துற வைக்கிறான்டா. அந்த பிரேம்ராஜ்லாம் ஒரு ஆளு மாரி அவனுக்கு போய் ஜாமீன் போட்டு வச்சிருக்கேன். ஏய் ஏதோ சென்டிமெண்டா கதை சொன்னதுனால ஏமாந்துட்டேன்டா. எனக்கு என்னடா தெரியும். இப்போ ஃபோன் வர நாட் ரீச்சபிள். சரி சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. கிளம்பி முதல்ல ஹாஸ்டலுக்கு வா, ஏதாவது யோசிப்போம். பாய்டா. ஹலோ, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. நான் அதுவும் பார்க்கல சத்தியமா அதுவும் பார்க்கல. நீ என்ன பார்த்த? நான் பார்க்கலையே. பார்க்கலையா? அப்புறம் எதுக்கு துரத்துற? ஓ, பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான். எனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்? பணம் தேவைப்படுதா? ஆமா. உனக்கு எப்படி எப்படி தெரியுங்கிறது முக்கியம் இல்லை. எவ்வளோ வேணும்? ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. நான் தரேன். ஏய் சும்மா விளாடாத. சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் தரேன். முன்ன பின்ன தெரியாத எனக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கூட இல்லாம 50,000 ரூபாய் கொடுத்து உதவ நினைக்கிற அந்த மனசு இருக்கே, அதாங்க கடவுள். உனக்கு சும்மா தருவாங்க. அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஒரு வேலை ஆகணும். 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க, கூச்சப்படாம கேளுங்க. இன்னைக்கு நைட் என்ன உன் ஹாஸ்டலுக்குள்ள கூட்டிட்டு போகணும். அவ்வளவுதானே? என்னது? இன்னைக்கு நைட்டு என்ன உன் ஹாஸ்டலுக்குள்ள கூட்டிட்டு போகணும். என்னது காஃபி ஷாப் போனுங்கிற மாதிரி சொல்ற? அது பாய்ஸ் ஹாஸ்டல். 50,000 ரூபாய் வேணுமா வேணாமா? கேஷ் கொடுத்து செக் வைக்கிற. எதுக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் போகணும்? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. லைஃப்ல கொஞ்சம் ஃபன் வேணும்ல. நான் வேணா 50,000 ரூபாய்க்கு வேற ஏதாவது பண்ணட்டுமா? நான் ஏன் ஹாஸ்டல் வரக்கூடாது? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், ஃபன்னா இருக்கும். ஏச்சி, நீ என்ன இவ்வளோ பயப்படுற? நீ கிளம்பு. நான் யாராவது தைரியமான ஆளை வச்சு பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்னை விட தைரியமான ஆளே ஹாஸ்டல்லையா? டீல் ஓகே, ஆனால் பேசினபடி காசை கொடுத்துடணும். உன் ஜிபே நம்பர் சொல்லு. 988-473. அட்வான்ஸ். என்னை பத்திரமா வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுவேன். அதிர்ஷ்டலக்ஷ்மி. ஓ
கதிர். கதிரு பத்திரமா இந்த பாட்டில அடுத்த வாரம் நீ ஊருக்கு போகும்போது உங்க அப்பட்ட கொண்டு போய் சேர்த்துரு. நான் இன்னைக்கு துபாய் கிளம்புறேன். உங்க வீட்டுக்கு வர எனக்கு நேரம் இல்லப்பா. இத ஹாஸ்டல்ல வச்சுக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஃபாதருக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான் அங்கிள். பட் பாத்துக்கலாம் அங்கிள், சமாளிச்சிடலாம். குடிகார பையனா உங்க அப்பே. இந்த பாட்டில் மட்டும் அவன் கைக்கு போய் சேரல வீடு ரெண்டாக்கிடுவேன். இது சொல்லுது எங்க அப்பா நான் குடிகாரன்னு. நான் அந்த ஆளை சொல்லணும். அனுப்போம். என்னப்பா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அங்கிள், நான் இதை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். அப்ப அங்கிள் கிளம்புவா? ஓகே. சரி மச்சி. ஆமா மச்சி. கண்டிப்பா அது நமக்கு தான்டா. இதை கூட அடைக்கிறோம். அந்த கிளவி அடக்கண்டா. சீக்கிரம் இறங்கி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க. இரு வரேன். என்னங்க? சீக்கிரம் வா, யாரா பாத்திர போறாங்க. என்னப்பா ஊட்டி விட்டு ஓடி போறீங்களா? ஆமா, வந்து வழி அனுப்புறியா? போயாயோ. கிளவி சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா வந்தீங்கன்னா காலேஜ்ல இருந்த ஹாஸ்டல்ல ஒரு பிளாக் இடிஞ்சு விழுந்து போச்சு. அதனால இங்க வந்தா. உனக்கு என்ன? உங்களை விட மாட்டாடா. யாரு உன் பேத்தியா? அவனே எவன்? எவரு ஹாஸ்டல்ல 100 பேர்த்த சமாளிக்கிறவன். அவன் ஒருத்தையும் சமாளிக்க மாட்டானா? வாயை மூடிட்டு பேசாம படு. அவன் எவன் நான் பாக்குறேன். அவன் வந்துடுவான். ஐயோ, எனக்கு வந்து நின்றுச்சே. இந்த மணி ஆட்டத்தை நிப்பாங்க. நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. அடிச்சா நான் போகணும். அவன் எவ்வளவு இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவன் ஹாஸ்டல் பசங்கிட்ட சொல்லி தெரியாத காஞ்சு போய் தர்றாங்க. இதான் எங்க சீக்ரெட் என்ட்ரன்ஸ். எங்க போற? யாரில் வா. ஏய், பார்த்து வா, கொஞ்சம் கஷ்டம். கைப்பிடி. இப்படி தள்ளி போ. யாருமா நீ? ஏய், ஏன் நிக்கிற? ரூம் பக்கம் வந்த. வா போலாம். ஏய், ஓடி வர பாத்திர. விடுடா கைய. யாடி கத்துற? ஏன் கத்துற? வா வா போலாம். வா வா. போய் சாப்பிடு. டேய் ஏதோ பொண்ணு குரல் கேட்டுச்சுல? ஏய் ஆமாடா, எனக்கும் கேட்டுச்சு. டேய் எவனாவது நான் பார்த்துட்டு போயிருப்பான். போய் படுங்கடா. என் குரல் என்ன வீட்டுல வர மாதிரியா இருக்கு? ரொம்ப முக்கியம். யாரை பார்த்து போறாங்க, சீக்கிரம் வா. அப்பா எவ்வளவு ஃபிகர் ஏத்திட்டாங்கடா. என்னடா? ஒண்ணு சீனியர். போங்கடா. சரி. இவனுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? வா வா. டேய், இந்த பக்கம் ஏதாவது பொண்ணு ஒண்ணு போச்சா? பொண்ணா? ஆ. நம்ம ஹாஸ்டல்லையா? ஆ. உங்களை மீறி யாராவது நுழைய முடியுமா சார்?
காத்துல வர தூசிய சாத்த பசங்க தாண்டி உள்ள வர முடியாது. ஏய் உங்ககிட்ட நான் சர்டிஃபிகேட்டா கேட்டேன். போகடா. தெலுங்கு டப்பிங் போட ரொம்ப பப்பாயப்பா. ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் தான் அந்த மாதிரி இருந்தது. காத்தா மறைஞ்சிட்டாங்களா? இல்லை நம்ம பார்த்தது பிரம்மையா? ஒன்றும் புரியலையே. உண்மையா பொய்யா? ஆனா கிடைச்சாங்க. சீ, இவ்வளவு கேவலமான ரூம் நான் பார்த்ததே இல்ல. பசங்க ரூம்னா அப்படிதான் இருக்கும். இஷ்டத்தை இரு, கஷ்டம் வந்து கிளம்பு. நீ பண்ண வேலைக்கு ஒன்று சேஃபாக கூட்டு வந்தது பெரிய விஷயம். என்ன ஓவரா பேசுற? நீ தான் என்ன பத்திரமா கொண்டு போய் வெளியே விடணும். அதான் டீல். ஹலோ, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அது எப்படி மொத்தமாக அப்படியே காலேஜ் விட்டு வெளியே அமைச்சிடாது. வாங்கி மூட்டு உட்காரியா? மூஞ்சி பாரு. ஷார்ப்பாக 3 மணிக்கு அலாம் வச்சிருக்கேன். அலாம் அடிச்சோன்னே கிளம்பு. அலாம்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி கேவலமான இடத்துலலாம் எனக்கு தூக்கமே வராது. ஏய் பொண்ணை பத்தி விசாரிங்கடா. ஓ இந்த பொண்ணை எவனா பாத்துக்கிறியா? இந்த பொண்ணா வேற போட்டு இருந்தா யோ, கம்மி. நான் பொம்பளை புறாக்குறா. நல்லா பார்த்து சொல்லியா? நல்லா பார்த்து சொல்லவா? பாத்துருக்கேனே. பாத்துக்கிறியா? எங்க பார்த்த, எப்ப பார்த்த? சொல்லியா? சொல்லியா? போன மாசம் என் கடைக்கு வந்து சுடிதார் தூக்கிட்டு போச்சியா? ஓ உன்ன. ஏய் இந்த பொண்ணை பாத்துக்கிறீங்களா? இல்ல. பாத்துக்கிறியா? ஐயோ, ஏய் இந்த பொண்ணை பாத்துருக்கியா? பார்த்தது இல்ல. பாக்கலையா? பாஸ், நான் அறிவு பேசுறேன் பாஸ். ஏய் என்னடா அவ கிறிஸ்டாலா? பாஸ், சென்னை ஃபுல்லா சல்லடை போட்டு தட்டேன் பாஸ். ஒண்ணு கிடைக்கவே இல்ல. ஏய் நீ கிளம்பி அரை மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ள எப்பறம் சென்னை ஃபுல்லா சண்டை போட்ட? பாஸ், கூகுள் மேப் வழியா பாதாள குஷ்டம் பாஸ். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. உனக்கு எவன்டா அறிவுன்னு பேர் வச்சது? நானே வச்சுக்கிட்டேன் பாஸ். முட்டாள். இனிமே அப்படியே வச்சுக்கிறேன் பாஸ். டேய் அவ கிடைக்காம என் கண்ணு முன்னாடி வந்து நின்றாத. என்னடா ஆச்சு? பாஸ் இங்க யாரும் பார்க்கல பாஸ். அவ என் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டாளா? அவளை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் கலத்தி போடா. குடி வேண்டிய காசு உடனே அனுப்பு. நான் 10 நிமிஷத்துல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல சீக்கிரமா. பாஸ், உள்ள அந்த பையன் இல்ல பாஸ். அவசரப்பட்டு பாபு ஸ்டூடெண்ட் மேல கை வச்சிட்டான். ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க தான் சேலாம் பாஸ். வண்டி ஏறா, வண்டி ஏறா. கிளம்பு. ஏடா நான் மிஸ்டர் இந்திரன். போனெல்லாம் கட் பண்றீங்க? நான் வேற மூட்ல இருக்கிறேன். அப்புறம் பேசுறேன். போன வை. ஏய், உன் மூடுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசணும். ஃபிகர் இல்ல கதி. நான் சொன்னேன் போய்டா போன. வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன? நீ கொடுத்த பணம் இன்னும் 1 மணி நேரத்துல உன்னை தேடி வரும். ஆனா ஒரு ரவுடித்தனத்தை இனிமேல் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்காத. மிஸ்டர் இந்திரன், எரும மாடு மாதிரி உடம்ப வளர்ந்து அநியாய வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு அதை மிரட்டி வசூல் பண்ற நீ அப்பாவி மக்களுக்கு முன்னாடி வேணா பாஸா இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கால் தூஸ். அவர் இந்த ஊர்ல பெரிய ஆளு. போன வைடா எல் பாலு. அவர் பேரு இந்திரன் தான். பாஸ், இந்திரனோட எல் பாலுங்கிறது பெரிய டெவலப்பா இருக்க பாஸ். ஃபாதர் பிரேயருக்கு போயிருக்காரு. சாத்தப்ப நாளை காணோம். இதான் கிளம்புறது கரெக்டான டைம். பாப்பலாம். பணத்தை அமிச்சிட்டல? ஏய் உன்ன தாண்டி பணத்தை அமிச்சிட்டல? ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? அக்கவுண்ட் பிளாக்ட். அப்போ என் பணம்? சாரி, மன்னிச்சிரு.
என்னடி அசால்ட்டா சொல்ற? சும்மா இருந்தவனை கால் பண்ணி ரைமிங்கெல்லாம் கலாச்சன் நேர ஸ்கெட்ச் போட்டிருப்பான். அத கண்டிப்பா இது கூட அவங்க வேலையா தான் இருக்கும். நைட்டு ரகசியமா வெளியே போறதுக்கு வழியை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாத்தாப்பா, சாட்சி இல்லாம எதையும் பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும். பழைய பில்டிங் இல்லையா, கம்பி எல்லாம் துரு பிடிச்சி இத்து போயிருக்கும். கரெக்டா இருக்கா? இல்ல இங்க மட்டும். கிளம்புடி. இப்ப எதுக்கு மூஞ்சி காட்டுற? நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். விஷயம் தெரியாம பேசி. பெரிய பூலான் தேவி லட்சியத்தோட வந்தாலும் இங்க இருந்து கிளம்புனி. ஹாஸ்பிட்டல் போனி. ஆமா ஃபாதர். என்ன ஃபாதர் ஒண்ணுமே பேச மாட்டீங்க? ஃபாதர் ஃபாதர் கதிர். கதிர் காலேஜுக்கு போல? ஃபாதர் வயிறு சரியில்லை ஃபாதர். வயித்தாலே போகுது. எவ்வளவு தூரம் போகுது? இதை என்னால நம்ப முடியலையா? நீ வேணா கக்கூஸ்க்கு வரியா? நம்ப வைக்கிறேன். கக்கூஸ் பாத்தீங்களா ஃபாதர்? உங்க முன்னாடியே நீ கக்கூஸ் கூப்பிடுற மாதிரி இருக்க. மறுபடியும் கலக்குது ஃபாதர். சமயத்துல உன் சாப்பாடு சாப்பிட்டா எனக்கே அப்படிதான் இருக்கு. வேற ஏதாவது வழி இருக்கா? ஃபாதரும் சாத்த பண்ணி இருக்காங்க. நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியா எஸ்கேப் சொல்ற. இங்க வாப்பா. இங்கே தான் பத்த வைக்கணும். என்னடா பிரச்சனை? எனக்கு கூட எப்படி தெரியும்? ஃபாதர் ஃபாதர். சாத்தப்பா, ஏன் பதட்டப்படுற? காலேஜ் ஸ்ட்ரைக் அவ்வளவுதானே? எனக்கு இன்ஃபர்மேஷன் எப்போ வந்துச்சு. ஐயோ அது இல்ல. நம்ம ஹாஸ்டல்ல எவனோ ஒருத்த பொண்ணை ஏத்திட்டான். சத்தப்பா மன்னிக்கிறேன் ஃபாதர். நேத்து வரைக்கும் எனக்கு சத்தியமா தான். ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். நம்ம ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு இருக்கு. நம்ம குஞ்சுங்களையா நீ சந்தேகப்படுற? நம்ம குச்சிகள் இல்ல ஃபாதர். அவனுங்க அப்போது நிறுத்து. அவனுங்க நஞ்சுகன்னு சொல்ல வந்தேன். இந்த விஷயத்துல நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். ஃபாதர் இப்ப நீங்க என் கூட வரலன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இத்தனை நாள் ஃபாதர் ஹாஸ்டல் நடத்துற பிரார்த்தனை நடத்துறான்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்ற? அப்படின்னு ஊர்வாய் பேசும். வாங்க ஃபாதர். ஸ்ட்ரைக்கா? ஆமா. எதுக்குடா? நம்ம பிரேமராஜ் இருக்கான்ல, ஏதோ ஒரு பொண்ணு எடுத்துட்டு ஓடிட்டானா. அவங்க அப்பா ரவுடிங்களா கூட்டு வந்து காலேஜே கண்டம் பண்ணிட்டான். அதான் நீ காலேஜ் ஸ்ட்ரைக்கு வரட்டா. ஸ்ட்ரைக்கா? நல்லா வசமா மாட்டேன். நீயா மாட்டின? உன்னை கூட்டு வந்ததுக்கு நான் தான் மாட்டினேன். ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைனா சும்மா இருக்கிற கடப்பார காத்துல பறத்துல குத்து. ஏய் டீசென்ட்டா பேசு. பொண்ணால முடியலன்னு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? ஒருத்தனுக்கு சனி பிடிக்க போதுன்னு நெத்தியில் எழுதியிருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? என்ன சனியங்கிறியா? சொல்லிதான் தெரியணுமா? நான் சொன்னேன். ஃபாதர் கண்டிப்பா இவன் ரூமுக்குள்ள ஏதாவது இருக்கும் ஃபாதர். எப்படி சொல்ற? பயத்துல தலையில புக்க வச்சு படிச்சுட்டு இருக்கான் பாருங்க. டேய் இருடா. நீங்களும் ஃபாதர்ட்ட பிடிச்சு விட்டு நான் போட்டி வாங்கி. இதோ நீங்க என்னடா ஃபாதரும் சாத்தப்படும் திடீர்னு ரேடிக்கு வராங்களாடா. ஏதோ ஃபிகர் மேட்டரான். நீ அதெல்லாம் விடு. அந்த ஜாக் டேனியல்ஸ் கொடு, நான் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறேன். அதான் நான் பார்த்தேன். ஐயோ பூச்சி 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 பூச்சி. சாத்தம் நீங்க வந்து தெரிஞ்சிச்சு. உன்னை நான் எங்க மறைச்சு வைப்பேன்? ஐயோ போச்சு. என் வாழ்க்கை, என் லைஃப், என் படிப்பு, என் மானம் எல்லாம் போச்சு. உன் வாய்க்கு இதெல்லாம் தேவைதான். என்னையா சனியன் சொன்ன? மனசாட்சி எல்லாம் பேசாதீ. உனக்கு ஹெல்ப் பண்ண பண்ண. கிழிச்சேன். கதிர், கதிர், can you please open the door? ஃபாதர், நான் என் ஃபாதருக்கே பயப்பட மாட்டேன்.
முடியாது பா. கதவை திறடா, ஃபாதர் கூப்பிடுறாரா. ஏதோ தெரியாம சொல்லிட்டு கோவத்துல சொல்லிட்டு மன்னிச்சிடறேன். காலை வேணா தொட்டு போய் வச்சு ப்ளீஸ். ஆஹா. ஏய், இப்ப எதுக்குடா கதவை சாத்துன? ஃபாதர் எனி ப்ராப்ளம்? எஸ், இந்த ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை பார்த்ததா சாத்தப்பா சொல்றான். பொண்ணா? நம்ம ஹாஸ்டல்லையா ஃபாதர்? எப்படி ஃபாதர்? டேய், அவர் முன்னாடி நடிக்கிறியா? ஃபாதர், இவரை கதவை திறக்க சொல்லுங்க. ஃபாதர் குரியோகோஸ் ஹாஸ்டல்ல பொண்ணா? அத மீறி வந்தாலும் சாத்தப்பன் கண்டுபிடிச்சிட மாட்டாரா? கண்டுபிடிச்சதுனால தான் நான் வந்திருக்கேன். வாங்க ஃபாதர், வாங்க வாங்க. என்னடா, யாரையும் காணோம். கட்டில் கட்டில் காணோம். சாத்தப்பா, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, இங்கேயும் யாரும் கிடைக்கல. ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. எந்த இடம்? செப்டிக் டேங்க். இறங்கிடுவோம் ஃபாதர். ஃபாதர், சத்தியமா ஒரு பொண்ணு நான் பார்த்தேன் ஃபாதர். சாத்தப்பா, உன் சந்தேக புத்தியை மாத்திக்க. நான் இல்லாத நேரத்தில் இந்த ஹாஸ்டல் நீ பொறுப்பா பார்த்துப்பேன் நம்பிக்கையில தான் நான் ஜெப கூட்டத்துக்கு போறேன். அந்த நம்பிக்கை எழுந்துறாத. இல்ல ஃபாதர், நிஜமாவே நான் பார்த்தேன். சாத்தப்பா, மன்னிக்கணும் ஃபாதர். ஏய் ஏய் ஃபாதர். இது வந்து ஜெமினி சர்க்கஸ்ல வர பார்த்துருப்பாலோ. என்ன முழிக்கிற? இத்து போன பில்டிங் தானே, கம்பியை பிடிச்சி எடுத்தேன், கையோட வந்துருச்சு. ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இல்லைன்னா நானே எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிருப்பேன். உன்கிட்ட ஏன் வந்து நிற்கிறேன்? இனிமே இவளை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம கிட்ட இருந்தா என்கிட்ட இருந்து நான் தான் அவளை கொண்டு வந்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட். அது ஓகே, நீ பிரபா நான். ஆனா இவளால் நம்ம 2 பேரையும் திருப்திப்படுத்த முடியுமா? கண்டிப்பா மச்சான். இவ பார்க்க தான் கசப்பா. போண்டா மியா கலீஃபா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்டா இந்த கெமிக்கல் கலந்த ஆல்கஹால்ஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் தான். நோ சைடு எஃபெக்ட்ஸ். மகனே கட்டிட்டாங்களே. பிடி என்னடா மரியாதைலாம் மலை மாதிரி புளியுது. விஷயத்துக்கு வா. எப்பயோ ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்கள் உங்களை போட்டு கொடுத்தோம், அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் எங்களை தப்பாவே நினச்சிட்டு இருக்கீங்களேண்ணே. நாங்களாம் உங்க தம்பிங்க மாதிரி. ஃபாதர் வேற இன்னைக்கு ஜப கூட்டத்துக்கு போறாரு. பைபிள் வாங்கிட்டு வர சொல்லுவா. இல்லை, சண்டைக்கும் சமாதானத்துக்கும் சரக்கு தானே முக்கியம். நல்ல பிலாசபி. அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிச்சு சமாதானம் ஆயிடலான்னு. டேய், சாத்தப்பண்ட போய் சமாதானத்தை கேட்கிறேனா? சமாதானம் போறா. நானு நீ எல்லாம் என் தம்பி மாதிரி. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அண்ணனுக்கு நல்ல சீமா சரக்கா ரெடி பண்றேன். ஏன் கை நடக்குது? தெரியாதல. நான் பொறுப்பு. போ. நல்ல சரக்கா. யோ, டாடி மாதிரி இருக்க. தமாத்தோட ஊசி பார்த்து பயப்படுற? இல்ல சிஸ்டர், சின்ன வயசுல இருந்து எனக்கு ஊசினா பயம் சிஸ்டர். வலிக்காம போட முடியாதா? ஏயா, உள்ள பேத்தவன் தானே நீ? வலிக்காம போட முடியாது. திரும்பு சிஸ்டர். என்ன? உள்ள போற மருந்து இந்த வழியா போனா இந்த வழியா போனா எல்லாம் ஒண்ணு தானே. உள்ள போறதானே சோத்த இது வழியா தின்னுவியா? ஏய், யார்ட்ட பேசுற தெரியுமா? ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத. இது ஏன் இடம்? ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடுறேன். ஆய் பாரு அண்டா மாதிரி. டேய், இந்த நர்ஸோட புருஷன் வட்டி கொடுக்காதனால கட்டி போட்டு அடிச்சார்ல. ஆமாண்ணே. அதனால இந்த ட்ரீட்மெண்ட். இந்நேரம் எங்க வீட்டுல என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் மட்டும் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம எஸ்கேப் பண்ணணும்னா ஒரே வழி மெயின் என்ட்ரன்ஸ். சாத்தப்பனும் மற்ற பசங்களும் டெரஸ் மேலே சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க மட்டியானதுக்கு அப்புறம் சாத்தப்ப கிட்ட இருந்து சாவி உருவ போறேன். அது வரைக்கும் நல்ல பொண்ணா இதை சப்பிக்கிட்டு. மச்சான் கதிரு,
என்ன வழிமாறி வந்துட்டியா? இல்ல சும்மா அப்படியே தலை காமிச்சிட்டு போலாம். எதுக்கு பேன் பார்க்கறதுக்கா? அவன் நம்ம வேண்டாம், அவனை போய் கலாச்சி கதிரே அப்படியே ஜோதி ஐக்கியமாயிரு. ஆமா. இல்ல சாத்தப்பா, நான் குடிக்கிறது இல்ல. அப்ப சைடிஸா சாப்பிடு. ஏய் சரக்கடிக்காத வேடா. ஏட்டா அவனை போய் இப்படி பண்றீங்க? உனக்கு தெரியாது சாத்தம். இவன் எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தியா தெரியுமா? நான் அசிங்கப்படுத்தினேன்? ரூம்ல உட்காந்து படிச்சது தப்பா? நம்மலாம் நல்லா படிச்சு நல்லா வந்தா தானே ஃபாதருக்கும் சாத்தப்படுக்கலாம் பெருமை. ஓவரா ரசம் குடிச்சது போதும், அதுக்கு மேல இந்த பீரை குடி. இல்ல சாத்தப்பா, நீ குடி சாத்தா. டேய் சாத்து, குடிக்கும் போது குடிக்காதவனை கூட வச்சுக்கிறதும் அடியில பாம்பு வச்சுக்கிறதும் ஒண்ணு. எப்ப வெடிக்கணும் யாருக்கும் தெரியாது. நீ குடிக்கலன்னா போடா. சொல்லு மச்சான். ஏன் நாளைக்கே சாத்த பண்ண சரக்கு அடிச்சத அவன் ஃபாதர்ட்ட சொல்லிட்டானா? டேய் என்னடா இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல 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 சும்மா சொல்ற சாத்தப்பா. சாதவன ஒண்ணு அவனை சரகடிக்க சொல்லுங்க, இல்ல கிளம்பி போக சொல்லுங்க. நீ கிளம்பி போடா. குடியாப்பா. என்னடா சரக்கடிக்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆமாண்டா. நிறைய ஊத்தி கொடுத்துரு, போதையாக்கி ஜெடி நான் குடி நிக்கிறேன். மைக்கா படிஸ் டோட்டல் மட்டை. ஏன் முன்னாடியே சரக்கு தம் அடிக்கிறீங்களா? டேய் இந்த சாத்தப்பட்டே சமாதானமா? வயசு கும்மாளம் போடுது. உங்க எல்லாரோட கொட்டத்தை இன்னைக்கு அடக்குறடா. ப்ரூஃப் தானே கிடையாது ஃபாதர், போட்டோ ஆதாரமே தரேன். இன்னும் உள்ள போயிட்டே இருக்கு. ஏதோ பாக்கெட்டை தைக்கணும். டேய் போனை எடுத்துட்டு வந்து உங்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்து போட்டு தரடா. பாருங்கடா. ஆட்டமால போறீங்க. இவனா அதை சாத்தப்பட்டது. யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல. கொஞ்சம் டோர் ஓபன் பண்றீங்களா ப்ளீஸ்? பொண்ணுதானே நீ? ஆமா ஆமா நான் பொண்ணுதான். கதவு திறங்க. இந்த ஹாஸ்டலுக்குள்ள சுத்திட்டு இருக்க நீதானே? அட ஆமாங்க. கதவு திறக்கறியா ப்ளீஸ்? மத்தத பேசிக்கலாம் அப்புறமா. கதவை திறந்து விட்டா உன் முகத்தை காட்டுவியா? எத்த வேணாலும் காட்டுறியா? முதல்ல கதவை திற. காட்டுவியா? ஃபாதரோட சேர்த்து நம்ம வாழ்க்கையை துருப்பிடிச்சு துரும்பா போச்சு. இன்னைக்கு சர்வீஸ் பண்ணிட வேண்டியதா. நீ ஒட்டு கவலைப்படாத, சாமி எடுத்து வந்து உன்னை காப்பாத்துறேன். என்ஜாவி கதவை திறக்க காட்டு நீ தானா? கதிரு எழுதுறா. டேய் எழுதுறா, கீழே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குடா. சீக்கிரம் வாடா. ஒருத்த ஐயோ உள்ள என்ன சத்தம்? பெருச்சாலியா இருக்கும் ஃபாதர். ஓபன் பண்ணு. இல்ல ஃபாதர், நான் கிவ் மீ த கீ. ஃபாதர் கீ காணோம். நீங்க உங்க ரூமுக்கு போங்க ஃபாதர். நான் வேணா யாரா கூட்டு வந்து பூட்டை திறந்துட்டு உங்களை கூப்பிடுறேன் ஃபாதர். ஏய் கீய காணோம், ரூமை திறக்கணும். ஃபாதர் கிளம்புறாரா? வழியோடு வழியோடு போக 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 போக. யாரு? சாவி வரும். இதுயா சாவி இல்லையே? மேல விட்டு வந்துட்ட உந்துதான். இது எந்த இல்லையா சொன்னா புரிஞ்சுக்கேன். அட உண்டுதான்டா.
ஏய் சாத்தப்பா என்னடா கோலம் இது? ஃபாதர் அந்த பொண்ணை இந்த ரூம்ல பார்த்தேன். இவ்வளவு போதும் டிஸ்மிஸ் பண்ணுங்க. இப்பயே பண்ணுங்க ஃபாதர். இடியட். எப்ப பார்த்தாலும் பொண்ணு சரக்கு சரக்கு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு எதை சொன்னாலும் ஆதாரத்தோடு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஃபாதர் கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன். என் 2 கண்ணால இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன் நானு. நம்புங்க ஃபாதர். என்னை அடிச்சு போட்டு இங்க கட்டி போட்டு போயிடுச்சு. சாத்தப்பா பொய்ய சொன்னாலும் பொருந்து சொல்லு. இவ்வளவு பெரிய உடம்ப ஒரு பொண்ணு எப்படா அடிச்சு கட்டி போட்டுட்டு போவா? அந்த பொண்ணு எங்கடா அடிச்சா? ஐயோ கேட்க கூடாத கேள்வியை கேட்கிறாரு. நானும் சொல்ல முடியாது. சாத்தப்பா நீ திருப்பி திருப்பி இதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்த உன்னை இந்த ஹாஸ்டல்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. பாய்ஸ் என்ன மீறி எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் இங்க நடக்காது. இந்த ஆளு வேற இவனுக்கு உள்ள குட்டி கைலாசாமி நடத்திட்டு இருக்காரு. ஐ நோ வெரி வெல். ஐயோ உங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த சாத்தப்பாவை கட்டி போட்டிருக்கீங்க. இவன் நம்ப மாட்டான். விளையாட்டுக்கும் ஒரு எல்லை உண்டு. இது திரும்பவும் நடந்துச்சுன்னா இந்த கனிவான ஃபாதரை பார்க்க மாட்டீங்க, கர்னல் குரியகோஸை பார்ப்பீங்க. ஓகே ஓகே ஃபாதர். கேட்கல சத்தமா? God bless you all. கேட்கல. கேட்டுச்சு ஃபாதர். நான் கது ரூம்ல அந்த பொண்ணை பார்த்தடா. பார்த்தேன். அங்க நடந்ததை மட்டும் நான் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு நீங்க சிரிப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரே அடி என் வம்சத்தையே தும்சப்பட்டான். பாத்தியா சிரிக்கிறீங்க? நான் புத்தூர போய் தான் கட்டு போடணும். அங்கெல்லாமா கட்டு போடுவாங்க? டேய் சும்மாறா. புத்தூர் கட்டு போறது இல்ல சாத்தப்பா. முதல்ல உன் கைக்கு ஒரு நல்ல கட்டா போடணும். என்னடா சொல்ற சாத்தப்பா? நம்ம ஹாஸ்டல்ல யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு உருவம் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு அமானுஷ சக்தின்னு அர்த்தம். அப்படின்னா அப்படின்னா அது பேய்கிறான். பார்த்து ஒரு அமானுஷ சக்தி நம்ம பாடியை டேக் ஓவர் பண்றதுக்கான அறிகுறி தான் இது. இந்த காலத்துல போய் பேய் அதெல்லாம் இல்ல. என்ன சத்தப்பா இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேய்ங்கிறது எவர் கிரீனு. வேணா நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கேட்டு பாரு. டே அதை விட்றா சாத பண்ண. நீங்க அது முகத்தை பாத்தீங்களா? இல்ல ஒரே காட்டு காட்டினாலே தவிர முகத்தை காட்டலையே. அப்ப அது கன்ஃபார்மா பேய்தான். அவன் உள்ள விட மாட்டான். ஆமாப்பா அந்த கிழவி கூட அடிக்கடி இதத்தான் சொல்லிட்டு பாத்தியா? ஜீவா எனக்கு இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி என் உடம்பு மட்டும் தான். அத பேய்க்கெல்லாம் டொனேஷன் கொடுக்க முடியாது. ஏதாச்சும் பண்ணேப்பா. அட நீ ஏன் சத்தப்பா கவலைப்படுற? நம்ம கோஷியோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் சோட்டானிக்கர கோயில் மினிஸ்டரோட எக்ஸ் நம்பூதிரி. அவர்கிட்ட சொல்லி ஒரு மந்திரிச்ச தாயத்தை வாங்கி உன் கையில கட்டினா எல்லாம் சரியாயிடும். ஆனா என்ன சாத்த பண்ண ஒரு 3000 ரூபாய் செலவாகும். அப்பதான் இந்த பாடியை காப்பாற்ற முடியும். 98 99 என்னாச்சு மச்சி? 100 ஒண்ணுலயே என்னாச்சு காணமா? ஒண்ணுலயே இல்ல. நான் கூட நீ ஏதோ சாத்தப்ப சொன்னதை நம்பி ரூமுக்குள்ள பொண்ணை தேடுறியோன்னு நினைச்சேன். ஆச்சி அந்த கதையெல்லாம் எவன நம்புவா? லூசா நீ. மச்சி சாத்தப்பன் சொன்னதுல இருந்து இந்த ரூம்ல பொண்ணு வாசனை வருது இல்ல? இந்த ரூமுக்கு எந்த பொண்ணு வரலையே. இந்த ரூமுக்கு பொண்ணு வந்ததா நான் சொல்லவே இல்லையே. பொண்ணு வாசனை வருதுன்னு தான் சொன்னேன். ஏன் வளர்ற? அவடி எவ்வளவு நேரம் தாண்டா சமாளிப்பான்? நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ரூம்ல எங்க பெரியமா பையன் வந்திருக்கான். நீ இன்னைக்கு படிச்சிட்டு இருந்தியா இந்த அப்ளைடு தெர்மோடைனமிக்? அதுல ஏதோ டவுட்டா, அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு வந்துறேன். இப்போ வா. ஆமா இப்பதான் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இல்ல இல்ல நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிஸி ஆயிக்க. அப்புறம் மச்சா உள்ள போய் டவுட்லாம் கரெக்டா கிளியர் பண்ணிரு.
தெரியாம ஒரு பொண்ணு ரூம்ல ஏத்திருக்கிற. யாரா அவ? தங்கச்சி மாதிரிடா. யாருக்கு? உங்களுக்கு. கம்னாட்டி 2 நாளா அவளை ரூம்குள்ள வச்சுக்கிட்டு என்னடா பண்ண? நினைக்கிற பாருடா. அது ஒரு 50,000 மேட்டர். 50,000 என்னதான் அழகா இருந்தாலும் 50,000 ரூபாய் ஒரு நைட்டுக்கு ரொம்ப ஓவரா. டேய் கேன பையலே. அவன் தான என் கூட வர 10,000 கொடுத்திருக்கான். உனக்கு 10,000மா? நீ அதுக்கு ஒர்த் இல்லையாடா? டேய் ஹாஸ்டலுக்குள்ள வரது கொடுத்தாடா. பசங்க ஹாஸ்டல்ல அவளுக்கு என்னடா வேலை? டேய் எனக்கு தெரியாதுடா. டேய் என்னடா பிரச்சனை? ரூமுக்குள்ள பொண்ணு ஏத்திட்டாங்க. டேய் இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்டா. போங்கடா. டேய் நான் உண்மையாவே தெரியல. சத்தியமா தெரியாதுடா. ஒரு பண்ணுக்குன்னு சொன்னாடா. நீ உண்மையிலே சும்மா ஃபன்னுக்காக தான் இந்த ஹாஸ்டலுக்குள்ள வந்தியா? பாப்பா உன் பேர் என்ன? அதிர்ஷ்டலக்ஷ்மி. பியூட்டிஃபுல் நேம். நாங்க உன்னை இங்கிருந்து சேஃபா கூட்டு போக ஹெல்ப் பண்ணுனா நீ எதுக்காக உள்ள வந்தங்கிற உண்மையை சொல்லு. ஹலோ ஹலோ டைம் வேஸ்ட் பண்ணாத. எனக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் வெயிட்டிங். மச்சி முந்தனேத்தான் அவன் பேர் என்ன? இன்ட்ரெஸ்ட் இந்திரன். வீட்டுக்கு போய் மிரட்டி விட்டேன். பயந்துட்டான். வந்து மன்னிப்பு கேறேன்னு சொன்னான். நான் தான் வெயிட்டிங்ல வச்சிருக்கேன். ஆனால் அந்த கேடி கேப் மாதிரி அவன் ரவுடி புதிய காமிச்சான்னு வச்சுக்கோ, நம்ம எதுக்கும் தயாரா இருக்கும். டூல்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோ. யா ரெடி. இங்க பாரு, நீ யாரு, எதுக்காக இங்க வந்த, உண்மையை சொல்லு. என் பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி. அதான் தெரியுமே. அதிர்ஷ்டலக்ஷ்மி. ஐ எங்க அப்பா பேர் இந்திரன். இன்ட்ரெஸ்ட் இந்திரன் எல்லாரும் சொல்லுவாங்க. இருக்கிறதுக்கு தான் தொடர்பு எடுத்தேன். ஐயோ இவன் தான் ஆட்டோக்காரனா? ஆமா பாஸ். பாப்பா அவன் லவரோட ஓடி போய் இவன் ஆட்டோல தான் பாஸ். அவளை எங்க இருக்கு விட்ட? எங்க இருக்கு விட்ட? எங்க இருக்கு விட்ட? ஏய் உள்ள உள்ள. டேய் நிறுத்துங்கடா. இங்க என்ன இறங்க சொன்ன? இல்லடா இந்த இடம் மாதிரி தானே தெரியுது. என்ன தெரியுது? இல்லடா அன்னைக்கு நான் குஷ்டிந்தனா அந்த பாய் பொண்ணு இங்க தானே இறக்கி விட்டேன். பாய் பொண்ணா? ஏய் பாயா பொண்ணடா? பாய் பொண்ணுடா. ஏய் பாயா பொண்ணடா? பாய் பொண்ணுடா. பாயா பொண்ணடா? அடா பாய் பொண்ணுடா. பாயா பொண்ணா? பாய் பொண்ணுடா. பாய் பொண்ணு பாயா பொண்ணா? ரெண்டு ஒண்ணுதானா? எப்படா ரெண்டு ஒண்ணு? ஏய் இந்த பொண்ணு தானே? இந்த பொண்ணு இல்லடா. அன்னைக்கு நான் இறக்கி விட்டது பாய் பொண்ணுடா. மூஞ்சி தெரியாத அளவுக்கு பர்தா போட்டு இருந்தது. பர்தா போட்ட பாய் பொண்ணு. முட்டா பாய் மருமங்களா போட்டா? பாய் பொண்ணை இறக்கிட்டோட நம்ம கார்ல ஏத்திக்கிட்டு ஊரா சுத்திட்டு இருக்கீங்களா முட்டா பயலுங்களா? பாஸ் என்னடா பாய் பொண்ணு உங்க பொண்ணா இருந்தா? க்ளீன் காண்ட்ரா. என்ன சந்தேகப்பறியா? சாரி பாஸ். பாஸ் அவனுக்கு சொல்ல தெரியல. பர்தா போட்ட பொண்ணு உங்க பாப்பாவா இருந்துச்சுன்னா? ஏய் சூப்பரா. டிராவல்ஸ் பாஸ். பாப்பா எங்க டிக்கெட் புக் பண்ணி வெளியூர் போயிருந்தா? ஏய் என்னடா ஆளாளுக்கு அறிவோட பேசுறீங்க? புள்ள அரிக்குதுடா எனக்கு. வாய்ப்பு இருக்கு. அவ எங்க போனான்னு தெரிஞ்சது ஒரே அழகா தூக்கிடுவேன். பாஸ் சொல்லு. ரொம்ப சிம்பிள் பாஸ். காலை டிராவல்ஸ் திறந்து கேட்டா தெரிஞ்சிட போகுது. அது நம்ம வீட்டுக்கு போயிடலாம். மூஞ்சி புள்ளா முடியா இருந்தா மூளை எப்பரா வேலை செய்யும்? நான் என்ன சொல்லிருக்கேன்? என் பொண்ணை பிடிக்காம என் கால் வீட்டுல படாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? அது வரைக்கும் இதான நமக்கு வீடு. போய் செட்டில் ஆகு. போய் செட்டில் பாஸ். கேளு பாஸ். என்னடா என்ன பாஸ்? நம்ம என்ன பக்கத்துல இருக்கிற பாய்ஸ் ஹாஸ்டல் பார்த்து வந்துரும் பாஸ். ஏய் முதல்ல பொண்ணு, அதுக்கப்புறம் தான் வட்டி கொடுக்க அந்த பையன். தூங்குடா போய் தூங்கு போ. ஓவர் சின்சியரா இருக்காத போ. அட முட்டா பையிலே அவன் ஹாஸ்டல் போலாம்னு சொன்னதே உன் பொண்ணை தேடிதான். எதுக்கு எடுத்தாலும் மைண்ட் வைஸ். போய் உள்ள போய். என்ன பளபளன்னு விடுஞ்சிருச்சு. ஐயோ டேய் எந்திரிங்கடா. டேய் எந்திரா. பாஸ் டீ சொல்லுங்க பாஸ். டீ எந்திரா. ஐயோ உங்களை நம்பறதுக்கு பத்தி செருப்பா அடிக்கணும். நானே பாத்துக்கறேன். டேய் ஒட்டு வீடி. இந்த டிராவல்ஸ் எப்படா திறக்கும்? என்ன கஞ்சா குடிக்கு இந்த டிராவல்ஸ் எப்படா திறக்கும்? அத நீ தான் திறக்கணும். நான் திறக்கணுமா? திருட்டு பையன் நினைச்சுப்பாங்களே. என்ன போட்டாம இருக்கு?